ஆட்சியினுடைய இந்த மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக குறிப்பாக வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா தயாராக இருக்கின்றது. அந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை, மக்கள் எழுச்சியை இந்த அரசுக்கு எதிராக, இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் எஸ்டிபிஐ கட்சியின் மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறையினால் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கட்சியினுடைய அகில இந்திய தலைவரை புனையப்பட்ட வழக்குகளில் கைது செய்து, அதைத் தொடர்ந்து இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய சென்னை தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கடந்த ஒரு மணி நேரமாக இங்கு சோதனை நடைபெற்று வருகின்றது. எங்கள் கட்சியினுடைய செயல்பாடு என்பது ஜனநாயக பூர்வமானது, வெட்ட வெளிச்சமானது. பொதுவெளியிலே எங்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். திட்டமிட்டு எங்கள் மீது பழியை சுமத்துவதற்காக, எங்கள் மீது இது போன்ற நடவடிக்கைகளின் மூலம் எங்கள் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக அமலாக்கத்துறையும் மத்திய அரசும் முயற்சி செய்கின்றது. ஒருபோதும் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து மக்கள் விரோத செயல் திட்டங்களையும் இதே போன்று இன்னும் வீரியமாக நாங்கள் போராடுவோம். இங்கு தலைமை அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது எங்களை பழிவாங்கும் செயலாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். ஜனநாயக சக்திகள் போராடக்கூடிய அமைப்புகளின் மீது இதுபோன்ற புனரமைக்கப்பட்ட பொய் வழக்குகளில் அவர்கள் மீது வழக்குகளை சுமத்தி கைது செய்வதும், அவர்களுடைய அலுவலகங்களிலே இதுபோன்ற ரைடுகளை நடத்துவதும் என்பது ஜனநாயகத்துக்கு மிக ஆபத்தானது. இந்த ரைடு கைதுகளை எதிர்க்க வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி கேட்கின்றது. அமலாக்கத்துறையினால் போடப்படக்கூடிய இந்த பொய் வழக்குகளை சட்ட ரீதியாக எஸ்டிபிஐ கட்சி எதிர்கொள்ளும். ஒரு காலத்திலும் அவர்களுடைய நினைப்பு நாங்கள் அடங்கி போவோம் அல்லது எங்களுடைய போராட்டங்களை அல்லது இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக நாங்கள் போராட மாட்டோம் என்று எண்ண முடியுமானால் அது அவர்களுடைய கனவாக போய்விடும். எங்களுடைய போராட்டம் இன்னும் வீரியமாக அமையும். அனைத்து ஜனநாயக சக்திகளும் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஓர் அணியில் திரள வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி இந்த நேரத்திலே கோருகின்றது.